ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு குட்டி சமையல் வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, அப்புறம் வந்து வெங்காயம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்தேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 கூட போதும். இது சின்னதாக எடுத்தனால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தக்காளி, 1 தக்காளி போதும். அதையும் மிக்சியில் அரைச்சிடுங்க. அரைச்சி நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல் இருக்கவே கூடாது. இருக்காமல் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிட்டு நம்மளுக்கு அந்த கலரே தெரியும். அந்த பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான மசால்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து எங்கள் வீட்டு குழம்பு பொடி, அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடலாம். நல்லா நான் பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அதில் சுடு தண்ணியில் ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். அது கொஞ்சம் பாயில்ட் ஆனோடனே அதை தனியாக வடிகட்டிட்டு இந்த மசாலாவோட இந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறோம். பட்டாணியோட போய் அந்த கிரேவிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா செமி கிரேவியாக நல்லா கொதிக்க விட்ருவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 எக்கு எடுத்து நம்ம கேரட்டு சீவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா போட்டு சீச்சு வச்சுக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மல்லித்தலை எல்லாத்தையும் ஆட் பண்ணினா அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான எக் கீமா ரெடி. சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சப்பாத்திக்கு ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை கேட்காம போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நானும் என் ஃப்ரெண்டு சரண்யா, அபி 3 பேரும் என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டு மோனா வந்து ஃபஸ்ட் டைம் காலேஜ் படிக்கிறப்ப இந்த எக் கீமா கொண்டு வந்திருந்தா. நாங்கள் கிளாஸ் ஹவர்ஸில் சும்மா எடுத்து டேஸ்ட் பண்ணலாதாங்க எடுத்தோம். பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை எங்களால் முடியல. அவளுக்கு தெரியாமே நாங்கள் அந்த பாக்ஸே காலி பண்ணிட்டோம். பாவம் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. அதுலேருந்து இந்த எக் கீமா வந்து எங்களோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க. நான் எப்போயுமே இதை ட்ரை பண்ணுவேன். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.